World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக வாழ்நாள் சாதனை பெறுவதற்காக காலையிலேயே வருகை தந்து இந்நேரம் வரைக்கும் நமக்காக பொறுமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஜிபி சர்மா அவர்கள் 5 நிமிடத்தில் எளிமையாக நட்சத்திர பிரசனத்தை பற்றியாக பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 5ஆம் ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சரஸ்வதி அம்சம் கொண்ட அத்தனை ஜோதிடர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறதை கண்டு பெருமைப்படுகிறேன். சரஸ்வதி என்றாலே அஸ்வினி நட்சத்திரத்தை குறிக்கும். அஸ்வினி என்பது கேதுவை குறிக்கும். கேது நட்சத்திரமான மகா நட்சத்திரத்திலே இன்றைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் இந்த விழாவினை ஆரம்பித்து ஜோதிட பெருமகளாளர்களுக்கு வாழ்த்து சொல்லவும் மற்றும் பெருமைப்படுத்துவதற்கும் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். மேலும் மகா நட்சத்திரத்துக்கு 3ஆம் நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம், அந்த உத்தரத்திலே தான் தர்மசாஸ்தா பிறந்த நட்சத்திரம். அந்த பேர் கொண்ட மணிகண்டன் அவர்களுக்கு பேரும் புகழும் சகாயங்களும் அதிகம் கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் ஸ்ரீ பகவதியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமாக அவருக்கு கிடைக்கட்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால், நட்சத்திர காரகத்தை சொல்ல சொல்லி வந்திருக்கிறது. பொதுவாக ஒரு 27 நட்சத்திரத்திற்கும் 108 பாதங்கள் உண்டு. ஒரு பாதத்துக்கு 84 லட்சம் குணம் உண்டு. அப்போது 108 பாதம் என்று 84 லட்சத்தை பெருக்கிக் கொண்டால் எத்தனை குணாம்சங்கள் உண்டு அத்தனையும் உண்டு இந்த பிரபஞ்சத்தில். அதனால்தான் ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் போல் சொல்ல முடியாத காரணம். எனவே இந்த நட்சத்திர பாதத்தை எடுத்துக்கொண்டு பல விஷயங்களை நாம் பேச முடியும். சுருக்கமாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். இன்று எல்லோரும் பழனி பாத யாத்திரை செல்கிறார்கள். பழனி என்ற நினைவுடன் வந்தவுடன் உங்களுக்கு மாம்பழம் ஞாபகத்திற்கு வர வேண்டும். மாம்பழத்திற்காக பிரபஞ்சத்தை சுற்றி வந்த முருகன் ஞாபகம் வர வேண்டும். மாம்பழம் என்றால் பூரட்டாதி நட்சத்திரத்தை குறிக்கும். அந்த பூரட்டாதியாகப்பட்டது உங்களுக்கு குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். எனவே மக்கள் எல்லோரும் பழனிக்கு காவடி எடுக்கும் பொழுது பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, இதுபோல் பல காவடிகள் எடுத்து வந்தாலும் முருகனுக்கு பிடித்தமான மாம்பழ காவடி யாரும் கொண்டு செல்வதில்லை. மாம்பழ காவடி எடுத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை பழனி முருகன் கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று. இரண்டாவதாக, நம்முடைய புராண வாயிலாகவும் இதிகாசங்கள் மற்ற வாயிலாகவும் நிறைய நட்சத்திர காரகத்துவங்கள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டால் எல்லா விஷயமும் இருக்கும். உதாரணமாக வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கொண்டால் அதை கிருத்திகை நட்சத்திரமாகவும் சொல்லலாம், சதய நட்சத்திரமாகவும் சொல்லலாம், திருவாதிரையாகவும் சொல்லலாம். அதற்கு காலமேகப்படுவர் பாடல்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நஞ்சிருக்கும் தோல் இருக்கும், நாதன் முடிமேலே இருக்கும், வெஞ்சினத்தில் பற்பட்டால் மீளாது, விஞ்சும் அமர்ந்த தேம்பாயும் சோலை திருமலைராயன் வகையில். திருமலைராயன் பட்டணத்தில் இருக்கக்கூடிய தேன்கள் அதிகம் சுரக்கக்கூடிய பூக்களை நோக்கிக் கொண்டே வண்டுகள் உள்ள சாம்ராஜ்யத்தில் அங்கு வாழைப்பழமும் மற்றும் பாம்பும் ஒன்றாகும் என்று புலவர் கூறுகிறார். நஞ்சிருக்கும், நைந்து இருக்கும், பழமாகப்பட்டு நன்றாக கனிந்திருக்கும், தோல் உரிக்கப்படும். அந்த தோல் உரித்து சிவனுடைய தலையில் அது அபிஷேகமாகப்படும், பஞ்சாமிரதமாக வைக்கப்படும். அந்த பஞ்சாமிரதம் வாயில் சாப்பிடும் பொழுது பற்களில் பட்டால் உள்ளே சென்றுவிடும். இதே மாற்றி பாடுகிறார். நஞ்சு இருக்கும், விஷம் உண்டு, நாகத்திற்கு சிவன் தலையிலே உண்டு, அதனுடைய பற்கள் பட்டால் விஷமாகப்பட்டு தலையில் ஏறும் என்றும் பொருள். இந்த இடத்தில்தான் நம்ம வாழைப்பழத்திற்கு திருவாதிரை என்று எடுக்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு. அந்த குணாதிசயத்தை கொண்டு நாம் சிறப்பாக பிரசனம் சொல்ல ஆரம்பித்தால் சிறப்பாக சொல்ல முடியும். என்னுடைய முகநூலில் நிறைய விஷயங்கள் நான் தெரிவித்திருக்கிறேன். அதை இங்கே வந்து பார்க்கும் பொழுது நிறைய முகநூல் நண்பர்கள் எனக்கு அறிமுகமானது மிகவும் சந்தோஷம். அதே போன்று இந்த ஆண்டு விழாவானது மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும். திரு மணிகண்டன் அவர்களுக்கு தீர்க்காயுசையும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று அன்னை பகவதியை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நாராயணம். அற்புதமாக ஐயா நட்சத்திரத்தை பற்றி பேசினா நிறைய விஷயங்கள் பேசுவார். கால சூழ்நிலை கருதி ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய உரையை முடிச்சுக்கிறாரு. ஐயா அவர்களுக்கான காணொளி இதோ.
மனதில் பட்டதை சட்டென்றும் பட்டென்றும் பளிச்சென்றும் கருத்துக்கள் சொல்லில் சுடராய் ஒழிக்கச் செய்யும் ஓங்காரமூர்த்தியே, சொர்க்கப் பெருமானே, கார்த்திகை மைந்தனே, மலைக்கு குடை பரிகாரம், முள் பாதைக்கு காலணி பரிகாரம், நோய்க்கு மருத்துவம் பரிகாரம், வெயிலுக்கு நிழல் பரிகாரம் என வரும் வாடிக்கையாளருக்கு பிரச்சனை தீரும் வழிபாடல்களை தாருங்கள் ஜோதிடர்களே என்று அனுபவ ஆசானாய் சக தோழர்களுக்கு அன்பான அறிவுரை மென்மையாய் வேண்டுதலாய் கூறிய விதம் அனைவரையும் கைத்தட்டல் செய்ய வைத்தது. திருமணத்தடை, செவ்வாய் தோஷம், ராகு கேது, பித்ருசாபம், குழந்தை வரம் என அனைத்து பிரச்சனைக்கும் நிவர்த்தி வழிபாடு வழங்கி பல ஆயிரம் குடும்பங்களுக்கு நேரில் வந்த தேவனாய், தேவாதி தேவனாய் மனதில் நீங்காத இடம் பிடித்து சிம்மாசனம் அமைத்து அரசாட்சி செய்கிறீர்கள். அனுபவம் கொண்ட ஆதிஸ்வரூபனே, வழிகாட்டியாய் வாழ்வில் வந்த தீர்க்கதரிசியே, நயம்பட நியாயத்தை உணர்த்தும் நியாய தீபமே, ஜோதிடத்துறையில் சாதனை படித்துக் கொண்டிருக்கும் உயர் திரு சர்மா ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.